சூப்பர் மார்க்கெட். ஷாப்பிங். எதுக்கு பண்றீங்க ஷாப்பிங்? சும்மா ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம்ல, புது ஃப்ரிட்ஜ் வாங்கினா புதுசாக உள்ள வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கணும். அதுக்காண்டி போகிறோம். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு செலவுக்கு பெஸ்ட் ஆகும். என்னெல்லாமோ எடுத்துருக்கீங்க. என்னென்னலாமோ பறக்குறாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி பறக்குறதுனா இவங்க சாப்பிட்ற மாதிரி பறக்குறாங்க. சாப்பாட்ராமன் வேற அதெல்லாம் இன்னிதான் அங்கிட்டு போனோம். இது வேண்டாம். மயோனைஸ் தாமா இது? அது டப்பாவே இருக்கட்டுமா? டப்பா தான் ஈஸியா இருக்கும். இதுல டப்பா வேணாம். டப்பா தான் சேஷே இருக்கும். சேஷே வேணாம். டப்பா வேணும். எனக்கு டப்பா தான் பிடிக்கும். சில்லி பரோட்டா. ஆமா, எல்லாமே இருக்குது. யாருக்கு? நான் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர் பரோட்டா தாமா இது பேரு. திடீர் பரோட்டா. திடீர் பரோட்டா. போச்சு எடுக்க கூடாது. போய் பாப்போம். வாங்க அங்க போலாம். பொடி பொடி என்ன பொடின்னு சொல்லு. இட்லி பொடி. நம்மளுடைய ஃப்ரெண்டு இல்ல, ஒரு ஹாய் சொல்லிருங்க. நம்மளுடைய ஃப்ரெண்டு ரெகுலர் கஸ்டமர்னாக்கா கண்டுபிடிச்சு போவாங்க. மேல வாரம் இப்ப வருவேன். ரெண்டு பொண்ணு, பெரியவ அவ சின்னவ. ஏன் பொண்ணேதான். ஒரு நாளா கூட்டுட்டோம்ல. வாங்க வாங்க. என்ன வாங்க? வெங்காயம் கூட வாங்க. வாங்க போங்க. அக்கா வாங்க. வெங்காயம் கூட வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, அப்படி பறிச்சு போக்குமா? பறிச்சுக்கலாம் ஏன்னு போயிரும். ஒண்ணுமே எடுக்காம 490 ரூபாய்க்காக ரொம்ப சிம்பிளா இருக்குக்கா. அலங்காட்டு கொடுத்துருவீங்களா? விலைக்கு அலங்காட்டு சும்மா வச்சிருக்கீங்களா? எடுத்தாங்க சேல்ஸுக்கு. எடுத்தாங்க, எடுத்துட்டு போனாங்க. 1250 எடுத்துட்டு போனாங்க. பொண்ணு எடுத்து ஒண்ணு வச்சிருக்கேன். போய் வைக்கணும். அழகா இந்த செக்ஷன் நான் வரல. போயிட்டு அவங்க பேட்ச் 10 வாட்டர் பாட்டில் செம்மையா இருக்கு. பாரு இப்படி வந்து வாங்கி தரா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பாட்டில் இருக்கு, கிரே கலர். பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ. சீன் போட வேணாம். இது வேணுமே. அடுத்து 12th முடிச்சு காலேஜ் போகும்போது வாங்கிக்கோ. 3 வருஷம். இந்த சுட்டி மகளோட அம்மாட்ட எவ்வளவு பேக் இருக்கு இருந்தாலும் அதை பாக்குறாங்க. சிம்பிளா நல்லா இருக்குன்னா நிறைய கிடைக்காது. இங்க நிறைய கிடைக்க வாங்க. என்ன பசங்க அஜி அந்த கஷ்டம் உங்கள்கிட்ட கேட்டேன். வீடு வச்சு தரேன். நம்ம முக்கியமானதை பார்ப்போம். பிளாஸ்டிக் என்ன செய்யலாம்? நான் கேட்ட மாதிரி இல்லையா? ஒவ்வொரு தடவை இப்படிதான் இல்லாம போகுது. வெங்காய கூட மட்டும் பாட்டில் எல்லாம் கிடையாது. பாட்டில் போதும். இஷ்டத்துக்கு பாட்டிலும் இல்ல வேண்டாம். இருக்க பாட்டில் போதும். வாங்கி தர வேணாம்.
ஹாய் ஹாய். இது இருக்கட்டும், அடுத்த இன்னொரு நாள் எடுப்போம். அங்க வச்சிரு. அது வரைக்கும் இருக்குமா? இருக்கும், அங்க வச்சிரு. இந்த குட்டியை பேரு சிரிச்சுக்கிட்டா ஈன்னு. எலஃபண்ட். ஏற்கனவே அப்பாவும் நானும் வந்து பார்த்தோம். எலஃபண்ட் இது வோடாஃபோன் போன் நாய். எலஃபண்ட் இல்ல, அந்த நாய் ஃபுல்லா போட்டுருக்கு. இங்க வரு, இங்க வரு. பொம்மையெல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு. காவி அப்பா சுட்டி மகளோட உண்மையான ரூபத்தை பாருங்க, எனக்கு இது வாங்கி கூட. இது பாண்டா பொம்மை மட்டும் வாங்கினா செம்மையா இருக்கும். ஏற்கனவே நிறைய வாங்கி வீட்டுல கிடக்கு. பாண்டா வாங்க, பாண்டாவே இல்லம்மா, வீட்டுல ஏற்கனவே கிடக்கு. பாத்துக்கோங்க உறவுகளே, இதுதான் அப்பாவி அம்மா சுட்டி மகளோட அம்மாவோட சுயரூபம். எல்லாம் கூட்டுருவாங்க, ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. நீங்க நினைப்பீங்க நாங்க எல்லாம் வாங்கிட்டு போவோம்னு, கிடையவே கிடையாது. எத்தனை பொம்மை வீட்டுல கிடக்கு, வீட்டுல வந்து எடுத்து காணு. 2 பொம்மை தான் இருக்கு. வா வா. எப்படி நல்லா தான் இருக்கு. சரி போங்க, நின்னு காவியா பாத்துட்டே இருக்கோம். வேற கலர், அது வேற கலர். பாருங்க அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பாதி இடத்த எங்கிட்ட கூப்பிட்டே வந்து காமிக்கல. ஆமா, அப்படி இருக்கு, மேல இருக்கு. அப்போ நீங்க நினைப்பீங்க நம்ம போய் பல்க் அமௌண்ட்ல வாங்குறோம் அப்படின்னு, கிடையவே கிடையாது. நாங்க பாருங்க அழகா இருக்கு. டோட்டல் கிட், சேர்ந்த கிட். பாருங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறதுனால அவ என்ன வாங்குறான்னு பாருங்க. 3 வருஷமா கிழிஞ்சு போச்சு சோட்டு. வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு எப்படி சொல்றாங்க. இது நல்லா இருக்கு, குட் வைப்ஸ். அங்க செலக்ட் பண்ணு, உங்களுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி மாடல் ஆனா இந்த கலர் இது வாங்கு, இது நல்லா இருக்கு, குட் வைப்ஸ். இது நல்லா இருக்குல்ல. ரொம்ப சின்ன பிள்ளை கிடங்க. நான் வச்சிருக்கிறது பின்ன இது நல்லா இருக்கு, ரொம்ப சின்ன பிள்ளை. எங்க பெருசு இந்த மாதிரி வேற கலர்ல நிறைய கிடக்கு, எது வேணுமோ எடு. இது வாங்கலாமா? சூப்பரா இருக்குது. இப்படிதான் வச்சுக்கணும். எல்லாமே போடணும்ல, கம்மியா போட்டு என்ன செய்ய போற நீ? இதுனா நிறைய போட்டுக்கலாம்ல. அது நல்லாவே இல்ல. அதுதான் வந்து கிளவி மாதிரி இருக்கு, இதுதான் படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. பாருங்க இதெல்லாம் ஓவர். காவியா இவ்வளவு நொர்னாடே பண்றான்னு பாருங்க உறவுகளே. இந்த இதுல வேற கலர் வாங்க. சரி உனக்கு பிடிச்சத பாரு. உங்களுக்கு பிடிச்சதான் வாங்கினேன் வீட்டுல போய் சொல்லுவாங்க. அதனால அவளுக்கு பிடிச்சதே வாங்கட்டும். பாரு, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதான் டாக்கா இது வாங்க. நல்லா இருக்குல்ல. இங்க காட்டு. என்ன அழுக்கு முடியாதுல, நீட்டா இருக்கு. இது கீழே அங்க இருந்து கடந்துச்சுல, அதுல இருந்தே எடுத்துருக்கலாம். நல்ல இருக்கு. அங்குள்ள எல்லாம் குட்டி வச்சுட்டாங்க. அது ஒண்ணு பாரு, செலக்ட் பண்ணவே மாட்டேங்க. பரவு இன்னும் செலக்ட் பண்றா. அதை விட இல்ல அம்மா பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, உனக்கு எங்க பிடிச்சிருக்கு. 2 வாங்கி தர முடியாது, 1 தான் வாங்கி தர முடியாது. சொல்லு பட்டு நேரம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பண்றா பாருங்க சுட்டி மகளோட லீல. எடு, இது இருக்கட்டும். வெங்காய கூட இல்லையா? நான் கேட்டது வீல் வச்சு கேட்டேன். வீல் வச்சு கீழே வீல் வச்சு வாங்கியாச்சு. கம்மியா தான் வாங்கிருக்கோம். கம்மி அது பைய எப்படி பார்க்க பெருசா தெரியுது, எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா இருக்கு, அதனால பெருசா தெரியுது. பாத்தீங்களா என்ன கவலை? பாட்டில் 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 பிடிச்சுக்கோ.
சரி ஓகே, வீட்டுக்கு போய் பார்ப்போம். வீட்டுக்கு போய் பார்ப்போம். சரி, ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த பை 2 பை 3 பையில கொக்கோ வச்சுட்டா இவ. ஆனா கேளுங்க, இது ரீஜென்ட்க்கு போட்டு வணக்கம் உறவுகளே, காசு கரியாக்கியாச்சா? ஏன் நீங்க ஒன்றுமே சாப்பிட முடியல? பதில் சொல்லுங்க அப்பா வைப்பா. அதாவது உறவுகளே, இலைய போட்டு சாப்பாடு வச்சுட்டா சாப்பிடாம இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்பா. இல்ல, இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதாத்தான் முக்காவாசி வாங்கியிருக்கேன். வீடியோல நான் சொல்லியிருக்கேன், சில்லி பரோட்டா அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிருக்கேன், அதான் வாங்கியிருக்கேன். ஆனா அது வந்து மைதா, அது வீடியோ பாருங்க, புது ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சுப்பா. ஃப்ரிட்ஜ் திறந்து ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏதாவது அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, எங்க வீட்டுல பிரிட்ஜ் இருக்குல்ல அப்படின்னு காமிக்கிறேன். காட்டினா மட்டும் போதும். சரி, பிரிட்ஜ் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அது எப்படி காட்டினா குட்டி வீட்டோட இருக்கலாமே. இப்போ வந்து இது பைக்கு வந்து ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. ஆமா, இது கடை சும்மா ஷாப், இது சும்மா கட்ட பை. கொண்டு போற பை அது யாரும் கேட்கல இப்போ. இது நாங்க புதுசா வாங்குற பை. இதுவும் வந்து சும்மா இதுக்குள்ள இல்ல, அவங்க கொடுத்தது இது. உறவுகளை இது வந்து காவியா காண்டி அந்த குட்டி குட்டி வாடை வாங்கிருக்கேன். அதெல்லாம் பாப்போம். இது வந்து எனக்கு வசூல் போறதுக்கு ஏற்கனவே நான் சாரி வெளியில போறதுக்கு பஜாருக்கு போறதுக்கு ஏற்கனவே பை இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காண்டி இந்த பை. அந்த பை செஞ்சு போச்சு. சூப்பரா இருக்குல்ல அந்த பை. நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு குட்டி பாக்கெட். ஆனா இது கொஞ்சம் அழுக்கு தெரியுமே இந்த பை. தெரியும். கொஞ்சம் இல்லம்மா, அழுக்கு தெரியாத மாதிரி உள்ள 150. எனக்கு இந்த கலர். சரி, அந்த வடையை மட்டும் காமிச்சிட்டு. குட்டி வடை. குட்டி குட்டி ஏ அப்பா, காவியா மாதிரியே இருக்கு. ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. இது அடிக்கடி வாங்கிட்டு வருவோம் அப்பா. சாப்பிடலாம். எனக்கு இது வேணாம், சட்னி கடையிலே அந்த பாட்டு தான் படுத்துனான். எல்லாரும் எங்களுக்கு குட்டி விட சாப்பிடுவாங்க. சட்னி அந்த கீழே வச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். முடிங்க. வாங்கிருக்கோம்னா தேவையானதான் வாங்கிருக்கோம். அன்னைக்கு வந்து டிமார்ட்ல கம்மியா தான் வாங்கினேன். அதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கினா. அப்புறம் வந்து இது மயோனஸ், அதுதான் அது மாதிரி தேவையானதான் வாங்கியிருக்கோம். வேற என்ன ஒன்றும் விசேஷம் இந்த பொடி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். என்ன பொடி? சீஸி பாப்கார்னுக்கு போட வாங்கியிருக்கோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, யாரும் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால நம்ம உறவுகளுக்கு நம்ம வீடியோ எல்லாமே பிடிக்கும். நம்ம உறவுகள் நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டிங்கா தான் இருப்பாங்க. கண்டிப்பா, அது உண்மைதான். 2 இடத்துலயுமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. சப்ஸ்கிரைபர் 2 பேர். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் தான். முதல்ல வந்து பார்லருக்கு தான், பியூட்டி பார்லருக்கு தான் கேட்டாங்க. ஒண்ணு வந்து பொள்ளாச்சில இருந்து பண்ணிருந்தாங்க, இன்னொன்னு சென்னை சுதாமணின்னு சொல்லி பொள்ளாச்சில இருந்து பண்ணிருந்தாங்க. இன்னொன்னு சென்னை ரெட் ஹில்ஸ்ல இருந்து ராஜகுமாரிங்கிற ஒரு பாப்பாவும் அவங்க அம்மாவும் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க எல்லாம் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில கண்டிப்பா நாங்க பார்க்க வருவோம். இப்போ வந்து நேர்லயும் பார்த்தாங்க. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு இஸ்லாமிய சகோதரி என்கிட்ட வந்து அவங்க பேரு கேட்காம விட்டுட்டீங்க. பேரக்காங்க போட்டேன் நினைக்கிட்டு அவங்க வீட்டுக்காரோட வண்டியில போனவங்க இறங்கி வந்து என்கிட்ட பேசிட்டு நல்லா மெதுவா நல்லா பொறுமையா நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா அப்பா ஏன் இருமுன்னா அப்படியே ரொம்ப அப்படியே பொங்கல் ரொம்ப ஜாடன். ஆமா, பொங்கல் ரொம்ப ஜாடன். சப்ஸ்கிரைபர்லாம் அவங்க இவ்வளவு பேசுறாங்கன்னா ஒரு வைப் ஆகுது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருக்கணும். நல்ல நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா. ஓகே, பாய். அடுத்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல இது மாதிரி 50K வரணும் பண்ணுங்க. தேங்க் யூ, பாய் பாய் பாய்.